சமூக நீதிக்கும் திமுகவும் சம்பந்தமே கிடையாது. நான் எந்த மேடை கூட நான் வர தயாரா இருக்கேன். விவாதம் பண்ணுறதுக்கு நான் தயாரா இருக்கிறேன். எங்க வேணா மேடை போடுங்க. அதுவும் ஸ்டாலின் அவர்கள் சொல்றாரு சமூக நீதிக்கு துரோகம் நாங்க பண்ணோம். அதிகாரம் இல்லாமலே நாங்க 6 இடஒதுக்கீடுகள் இந்தியாவுக்கும் தமிழ்நாட்டுக்கும் வாங்கி தந்தவங்க நாங்க. தாங்கள் சமூக நீதிக்கு துரோகிகள் இல்லை எனவும் முதல்வர் ஸ்டாலின் தான் பச்சை துரோகி என பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் செய்தியாளர் சந்திப்பில் தெரிவித்துள்ளார். அப்படிலாம் பேசிட்டு இருப்பார். சமூக நீதிக்கும் திமுகவும் சம்பந்தமே கிடையாது. நான் எந்த மேடை கூட நான் வர தயாரா இருக்கிறேன். விவாதம் பண்ணுறதுக்கு நான் தயாரா இருக்கிறேன். எங்க வேணா மேடை போடுங்க. நான் வரேன். யார் வேணா வரட்டும் மேடைக்கு. நான் வரேன். பார்த்துக்கலாம். சமூக நீதிக்கு நீங்க என்ன பண்ணீங்க? அதுவும் ஸ்டாலின் அவர்கள் சொல்றாரு சமூக நீதிக்கு துரோகம் நாங்க பண்ணோம். எங்ககிட்ட ஆட்சி அதிகாரம் இல்லாமலேயே இந்தியாவில் 2 இடஒதுக்கீடும் தமிழ்நாட்டில் 4 இடஒதுக்கீடும் வாங்கி தந்தவர் எங்க ஐயா அவர்கள். எங்கிட்ட ஆட்சி 1 மாசம் கொடுத்து பாருங்களேன். நீங்க 77 ஆண்டு காலம் தமிழ்நாட்டில் நடக்காது, நாங்க 1 மாசம் எங்களால் செய்ய முடியும். 57 ஆண்டு காலம் ஆட்சி பண்ணிட்டு இருக்கீங்க. நீங்க என்ன பண்ணீங்க? எங்கிட்ட 1 மாசம் கொடுங்க. நாங்கள் ஜாதிவாரி கணக்கெடுப்பிலிருந்து எல்லாத்துக்கும் சமநிலையை உருவாக்குவதற்கு அடித்தள திட்டங்கள் நாங்கள் கொடுப்போம். 1 மாதத்துல எங்களால் கொடுக்க முடியும். அதிகாரம் இல்லாமலே நாங்க 6 இடஒதுக்கீடுகள் இந்தியாவுக்கும் தமிழ்நாட்டுக்கும் வாங்கி தந்தவங்க நாங்க. எங்களை பார்த்து சமூக நீதிக்கு துரோகி. யாரு துரோகி? நீங்க தான் துரோகி. பச்சை துரோகம் பண்றீங்க. உங்களுக்கு அதிகாரம் இல்லைன்னு சொல்றீங்க. ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த உங்களுக்கு அதிகாரம் இல்லையா? எவ்வளவு பெரிய துரோகம், எவ்வளவு பெரிய பொய் இது. நான் மீண்டும் சொல்றேன், உச்ச நீதிமன்றம் விடுமுறை முடிச்சு 8ஆம் தேதி நாளை மறுநாள் கூடுது. அப்போ அதன் பிறகு இந்த 69 விழுக்காடு இடஒதுக்கீடு அந்த வழக்க என்னைக்கு எடுக்க போகுதுன்னு எங்களுக்கு தெரியல. எடுத்து அதுக்கப்புறம் முதல் கேள்வி கேட்கறது, நீங்க தரவுகள் இருக்கா? 69 விழுக்காடு இடஒதுக்கீடு கொடுத்திருக்கீங்க, அதுக்கேற்ப தரவுகள் இருக்கான்னு ஒரு கேள்வி கேட்டுச்சுன்னா அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. 69 விழுக்காடு இடஒதுக்கீடு ரத்து பண்ணிடுவாங்க. அந்த பயம் தான் எனக்கு இருக்கு. இதுதான் தொடர்ந்து நாங்க சொல்லிட்டு வரோம். கணக்கெடுப்பு நடத்துங்க. இந்தியன் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆக்ட் 2008 படி இவங்க பஞ்சாயத்து எடுக்கலாம், கணக்கெடுப்பு நடத்தலாம். செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.